போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது. சென்னை எழும்பூரில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையில் ஆண்டுக்கணக்காக சொற்ப சம்பளத்தில் பணிபுரிந்து வந்ததாக அவர்கள் ஆதங்கப்பட்டுள்ளனர். நேரில் உருக்கமாக அஞ்சலி செலுத்திய உதயநிதி. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த திமுக முன்னாள் எம்பி மோகன் உடலுக்கு உதயநிதி கண் கலங்க நேரில் அஞ்சலி செலுத்தினார். 1980இல் கோவை மியாகவும் 1989இல் சிங்காநல்லூர் லவும் தேர்வு செய்யப்பட்டார். திமுகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்த அவர் கொங்கு மண்டலத்தில் திமுக வளர காரணமாகவும் இருந்தார். அவரது மறைவு திமுகவுக்கு பெரும் இழப்பு என குறிப்பிட்ட உதயநிதி குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். சென்னை வெள்ளத்திற்கு 6000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தது ஏன்? சென்னை மக்களுக்கு ரூபாய் 6000 மழை நிவாரணம் வழங்கப்பட்டது ஏன் என அமைச்சர் KKSSR விளக்கமளித்துள்ளார். சட்டப்பேரவையில் பெஞ்சல் புயல் நிவாரணம் குறித்து PMKMLAGK மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், சென்னை தூத்துக்குடி வெள்ளத்தின் போது 10 நாள்கள் வெள்ளம் வடியாமல் இருந்தது. தற்போது பாதிப்பு இல்லை என கூறவில்லை, ஆனால் 2 நாள்களில் வெள்ளம் வடிந்துவிட்டது என்று கூறினார். டங்ஸ்டன் சுரங்கத்தை தம்பிதுரை ஆதரித்தாரா? ஏப்ஸ் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை திமுக அரசு திசை திருப்ப முயல்வதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மசோதா தாக்கலின் போது ராஜ்யசபாவில் ADMK MP தம்பிதுரை பேசியது என்னவென்று விளக்கினார். அப்போது மசோதாவை மட்டுமே தம்பிதுரை ஆதரித்ததாகவும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அவர் ஆதரவளிக்கவில்லை என தெரிவித்தார். 2025இல் மீண்டும் ஒரு பெருந்தொற்று பரவுமா? 1500இல் வாழ்ந்த நாஸ்ட்ரடாமஸ் கணிப்புகள் சில உண்மையாகின்றன. ஹிட்லர், கோவிட் குறித்த கணிப்புகள் உண்மையானதால் அவரின் புத்தகம் த ப்ராஃபசிஸ் கவனம் பெறுகிறது. அதில் 2025இல் இங்கிலாந்தில் பரவும் பெருந்தொற்று பெரும் பாதிப்புகளை உண்டாக்கும். விண்கல் ஒன்று பூமியின் மீது மோதும், எரிமலை வெடிப்பு, வெள்ளத்தால் பிரேசில் கடுமையாக பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொரு பெருந்தொற்றை உலகம் தாங்குமா?